லக்கி பாஸ்கர் படம் ஓடிடில இப்ப வந்துருச்சு. 5 லாங்குவேஜுக்கும் சேர்த்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. திருமாணிக்க மூவிக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. டிசம்பர் 20 படம் ரிலீஸ் ஆகும். 2K லவ் ஸ்டோரி மூவிக்கான செகண்ட் சிங்கிள் நவம்பர் 30 ரிலீஸ் ஆக போகுது. மூவி அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும். UAD மூவிக்கான ஒரு வீடியோ ஒன்னு டிசம்பர் 2 வரப்போகுது. இந்த வீடியோக்கு அவங்க என்ன பேரு சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் நாட் அ டீசர் ட்ரெய்லர், திஸ் இஸ் அ வார்னர் அப்படின்னு சொல்றாங்க. வார்னர்னு இந்த வீடியோக்கு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீசர் ட்ரெய்லர்னு பேர் வச்சாங்க, அப்புறம் கிளிம்ஸ் வந்துச்சு, அப்புறம் கிளான்ஸ்னு வந்துச்சு, இப்ப வார்னர்னு ஒரு பேர் வந்திருக்கு. படம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகும். புஷ்பா 2 மூவிக்கு சென்சார்ல UA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகும். ரியோராஜோட ஸ்வீட் ஆர்ட் மூவிக்கான செகண்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படம் டிசம்பர் 13 ரிலீஸ் ஆக போகுது. பிரசாத் முருகன் டைரக்ஷன்ல பரத் அபிராமி, பவித்ரா லட்சுமி, அஞ்சலி நாயர் நடிக்கிறாங்க. SK24 மூவிக்கான பூஜை என்னைக்கு நடக்கும் நேத்து சொல்லிருப்பேன். இந்த பூஜை தள்ளி போயிட்டு அடுத்த வாரம் இது நடக்கும். 96 மூவிக்கான பார்ட் 2 எடுக்க போறது அனிசிப்பா வந்திருக்கு. இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சாம். அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் 2க்கான ப்ரோமோ ஷூட் டிசம்பர் 5 EVPல நடக்க போகுது. ரஜினி பர்த்டேக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே நியூஸ் எல்லாம் வந்துச்சு, ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் ரஜினி பர்த்டேக்கு வரும்னு. அதான் இப்ப நடக்க போகுது. அண்ட் ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாமே கூட சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு விட்டாங்க. கங்கா படம் டிசம்பர் 2 வீக் OTTல வரப்போகுது. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஹிந்தி வெர்ஷன் கொஞ்சம் லேட்டா வரும். கங்குவாண்டு கோட்டோட ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு வசூல கேட்டிருக்காரு. கோட்டுக்கு 31 கோடிக்கு மேல. ட்ராக் ரிப்போர்ட் படி கங்குவாக்கு அதுல பாதி தான். சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப SK23க்கான ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நிறைய படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வரதால கிளாஷ் ஆக போற மூவிஸை கேட்டிருக்காரு. நான் இதுக்கு தனியா வீடியோ போடுறேன். கிளாஷ் கன்ஃபார்ம் ஆனதும் இப்போதைக்கு கிளாஷை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ரிலீஸ் சமயத்துல அது மாறும். கூலி அப்டேட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனியா இதுக்குன்னு ஒரு அப்டேட் ஒன்னும் இல்ல. ஆனா ஷூட்டிங் அவங்க பிளான் பண்ண மாதிரி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. மோஸ்டா ஜனவரிக்குள்ள ஷூட்டிங் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரிக்குள்ள முடியுதா இல்ல தாண்டி போகுதானே. புஷ்பா 2க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சேம் சியாசான்னு கேட்டிருக்காரு. ஆமா அவர் தான். நான் இதை 2 டேஸ் முன்னாடி நோட் பண்ணி வச்சேன் ஒரு அப்டேட்டா சொல்றதுக்கு. ஆனா அன்னைக்கு தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி ஷார்ட்டா வீடியோ முடிச்சேன். அதுல இந்த அப்டேட் மிஸ் ஆயிட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் புஷ்பா 2க்கு சேம் சிஎஸ் தான். பாகுபலி 2ல ராணா செத்துருவாரு. அப்புறம் எப்படி பாகுபலி 3 வரும்னு கேட்டிருக்காரு. அது எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை ராணாவுக்கு முறை தவறி பிறந்து இன்னொரு பையன் இருந்து அவரை வில்லனா மாத்தினா என்ன பண்றது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி தான் ஸ்டோரி டெவலப் ஆகும். சூர்யா 50 ரொலக்ஸ் படம் வருமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ் மாரி செல்வராஜ் படம் பத்தி கேட்டிருக்காரு. மாரி செல்வராஜ் வந்து கார்த்தி வச்சு ஒரு படம் ஒண்ணு பண்ண போறாரு. நான் இதை ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இந்த தனுஷ் படம் தான் அந்த கார்த்தி படமா மாறிட்டுன்னு சொல்லப்படுது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். புஷ்பா 2வோட ஓவர்சீஸ் புக்கிங்ஸ் இப்பவே 30 கோடி சொல்றாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஒரு 200-250 கோடி வருமானு கேட்டிருக்காரு. 100 கோடிக்கு மேல ஓப்பனிங் வேற வாய்ப்பு இருக்கு. 200 கோடி எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது ராஜமௌலி படம் இல்ல. ராஜமௌலி படமா இருந்தா கண்டிப்பா 200 கோடி அடிக்கும் ஃபர்ஸ்ட் டேலயே. எதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லக்கி பாஸ்கர் OTT அண்ட் அட்லியோட அடுத்த மூவில ரஜினி அஜித் நடிக்க போறாங்களாமே. இது உண்மையான கேட்டிருக்காரு. இது உண்மை இல்ல, ஃபேக். லக்கி பாஸ்கர் OTT பத்தி ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். படம் OTTல வந்துருச்சு. சூர்யா 45 பட்ஜெட் அண்ட் சூர்யாவோட சம்பளம் இதுல எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு. ஒரு 40 கோடிக்கு மேல அப்ராக்சிமேட்டா இருக்கும். பட்ஜெட் வந்து அவங்க கம்மியா தான் எடுக்க போறாங்க. சூர்யாவோட சம்பளம் சேர்க்காம ஒரு 80 கோடி பட்ஜெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. வெற்றிமாறனோட மூவிஸையும் அதிகமா வசூல் பண்ண மாட்டேதுன்னு கேட்டிருக்காரு. அவரு பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணணும், அப்பதான் பண்ணோம். ரஜினி, விஜய், அஜித் மாதிரி. ஆனா இப்ப அடுத்து வரப்போற வாடி வசூல் இது வரைக்கும் ஒரு பண்ண மூவிஸ்ல பெரிய வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு. சூர்யா 45 மூவில ஸ்ரேயாக்கு ஐட்டம் சாங்கா அண்ட் தமிழ் மூவிஸ்ல ஏன் ஐட்டம் சாங் இல்லன்னு கேட்டிருக்காரு. நீங்க தமிழ் சினிமா பாக்குறீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஐட்டம் சாங்ஸ் இப்பதான் தமிழ்ல கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிகமா இருக்கும். ஸ்ரேயாக்கும் அப்படி ஒரு சாங்கா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். KGF 3யோட ஷூட்டிங் அப்டேட் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் அவங்க இப்போதைக்கு இதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். நிறைய ரூமர் போகுது, அதெல்லாம் நம்ப வேணாம். விடுதலை 2 மூவிக்கு சென்சார்ல A சர்டிபிகேட் வருமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்ட் 1க்கு A சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். விடாமுறிச்சான்ட்டு குட் பை டக்லியோட ஸ்டோரி பிளாட்டை கேட்டிருக்காரு. விடாமுறிச்சுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வெக்கேஷன் போன இடத்துல த்ரிஷா காணா போயிடுவாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறதா படங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. குட் பை டக்லிக்கு ஸ்டோரி ரிவீல் ஆகல. தளபதி 29 மூவிக்கும் பகவந்தி கேசரி மூவிக்கும் நிறைய சிமிலர் ஆகுது. சோ அப்ப இது ரிமேக் தானான்னு கேட்டிருக்காரு. நிறைய பேர் இதே கேக்குறீங்க. நிறைய முறை நான் சொல்லிட்டேன். அப்படி எந்த நியூஸ் எங்க பக்கம் வரல. இது பொய்ன்னு நான் சொல்லல. இது கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு என்ன டவுட்னா, விஜயோட கடைசி படம் இது. கடைசி படம் எப்படி ரிமேக் படமா இருக்கும். சூர்யா 45 அண்ட் வாடிவாசலோட ஷூட்டிங் பிளான் பத்தி கேட்டிருக்காரு. சூர்யா 45 முடிச்சுட்டு தான் வாடிவாசல். ஷபாஸ் நாயுடு மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. எந்த படம் டிராப் தான், இனிமே ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இல்ல. சிவகார்த்தி லைனப்பை கேட்டிருக்காரு. கன்ஃபார்ம் ஆன லைனப் வந்து SK23 முருகதாஸ் படம், SK24 சிபி சக்கரவர்த்தி படம், SK25 சுதா கொங்கரா படம், 26 வெங்கட் பிரபு இருக்க வாய்ப்பு இருக்கு. மகதீரா படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குன்னு கேட்டிருக்காரு. இதை நான் எப்படி சொல்றது. பரியரும் பெருமாள் மூவில வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட கேட்பாரு, உனக்கு ஹீரோயின் எவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு பிடிக்குமா, அவ்வளவு பிடிக்குமா, கையை வச்சு காமின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க. மூவி பிடிக்கும் அவ்வளவுதான். இந்த மியூசிக் எல்லாம் ரீசன் இல்ல, எமோஷனல் கனெக்டும் நல்லா இருக்கும். அந்த ரீசனுக்காக பிடிக்கும். மதகஜராஜா அப்டேட் கேட்டிருக்காரு. படம் வரும்போது நான் சொல்றேன். இந்த கமெண்ட் பண்ணவர் நேற்று விட நல்லா பாருங்க. நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன் இதுக்கான வசூல் இல்லன்னு.
இந்த 3 கமெண்ட் பண்ணவங்களும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.